வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். முத்தித்திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு வர என ஓதும் அன்னத்த பாச்சையே அப்பாட்டே கேக்கேனா அப்பாட்டியா அப்பாட்டே கேக்கே. அவங்கள நான் வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அவங்கள வேற விதமா நான் காட்ட போறேன். என் பொண்ணை பொட்ட புள்ளையா இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் இந்த மாதிரி பார்த்து 3 வருஷமா ஆகுது. சுத்தி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க இவங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்க. என்னது பொண்ணை போய் இப்படி விட்டு வச்சிருக்கீங்க. இப்ப என் பொண்ணு எப்படி இருந்தா மத்தவங்களை பத்தி நான் கவலைப்படுறதுல. இப்ப இன்னைக்கு என் பொண்ணு எனக்கு பேரம் புகழம் வாங்கி கொடுத்ததை நான் நினைக்க வேணா, இல்ல மத்தவங்க சொல்றத பத்தி யோசிப்பேனா? இப்ப நீங்க ஒரு பாடி பில்டர், நீங்க தான் ஐசிஆர் விக்ரம் சார்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து உங்க காம்படிஷன்ல தடுக்க விடாம பாலிடிக்ஸ் பண்றாரு गाइस. சரியா? இவர் வந்து இப்ப நீங்க அட்டாக் பண்ணா அது நீங்க உங்க கூட பண்ண நல்லா இருக்கு. நான் டைரக்டர்னு சொல்லிட்டேன். நான் டைரக்டர் ஆயிக்கிறேன், நீ வந்து ஆர்டிஸ்ட் ஆயிரு. சோ இப்போ ஒரு கேர்ள் ஒரு பையன் அடிச்சா எப்படி இருக்கும்? என்னென்னலாம் சரிதாமா? நம்மள பாயிண்ட் வச்சு அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க போல. ஸ்வேதா, ஒரு பொண்ணை நீ அவ்வளவு சீக்கிரம் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறியா? முடியும், என்னால முடியும். நான் உன்னை ஜெயிக்க விட்டுருவேன்னு நினைக்கிறியா? நான் ஜெயிச்சு காட்டுறேன். என்னோட பேக்ரவுண்ட் என்ன, என்னோட பிஸ்னஸ் கிளாஸ் என்ன, என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஒரு பொண்ணா நீ அவ்வளோ சீக்கிரம் சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சு ஜெயிச்சு அந்த மெடலை கையில வாங்கிடுவேன்னு நினைக்கிறியா? வாங்கிடுவேன். என்ன மீறி என்னப்பா போங்க தம்பி, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. இது எத்தனை நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். நல்லா தெரியுது. 4 ஓகே. எப்படியாவது தூக்குங்க. என்ன தூக்குனது சாதாரண விஷயம் கிடையாது. அவளை தூக்குனீங்கன்னா இதுதான் இப்ப கின்னஸ் ரெக்கார்டு கூட நான் அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முத்தித்திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு வர என ஓதும் அட நாசமா போற எடுவட்ட வயலுகளா. அன்னத்த பாச்சை அவங்கள நான் வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அவங்கள வேற விதமா நான் காட்ட போறேன். ஓ ஓகே. ஒரு விஷயம் பண்ண போறோம் சர்ப்ரைசிங்கா. சர்ப்ரைஸ் வந்து ஸ்வேதாக்கு மட்டும் இல்ல, எனக்குமே தான். இப்ப சடனா தோணுச்சு இந்த ஐடியா பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி. சோ அதுக்காக கால்லாம் பண்ணி பேசி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். ஸ்வேதா இப்ப இப்படிலாம் காமிச்சிங்க இல்லையா, அங்க வேற மாதிரி பண்ண போறோம். சரியா? அங்க வேற மாதிரி பண்ண போறோம் ஸ்வேதாவை. என்ன சர்ப்ரைஸ்? எங்க போறோம்? வாங்க ஸ்வேதா, வந்தாச்சு, படி ஏறியாச்சு. இப்ப டோர் ஓபன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன சர்ப்ரைஸ் புரிஞ்சிரும். ஓகே, வந்தாச்சு. சோ ஸ்வேதா, இதுதான் அந்த சர்ப்ரைஸ். எஸ், திருவான்மியூர்ல தேவி பியூட்டி சலூன் அண்ட் பிரைடல் அகாடமில இருக்கும். அக்கா தான் ஓனர், எம்ப்ளாயி எல்லாமே அவங்க தான். ஸோ ஃபோன் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஒருத்தரை கூட்டு வர எனக்கு வேற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு. எனக்கு இப்போ இவங்களை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? வேற மாதிரி ஒன்று மாத்தி கொடுங்க எனக்கு. இவங்களை பண்ணலாம். உங்களோட கை திறமைகளை அப்படி மூஞ்சில ஓட விட்டு சாரி எல்லாம் கட்டி விட்டு வேற மாதிரி. என்ன ஸ்வேதா, ரெடியா? ரெடி. எங்களுக்கு ட்ரெடிஷ்னலா மேக்கப் பண்றது வந்து கை வந்த கலை. ஓகே, நாங்க பார்க்கலாம்.
புதுசா இருக்கிறாங்க. என் பொண்ணா? உங்க பொண்ணேதான், உங்க எப்படி இந்த பொண்ணேதான். புள்ளைய இப்படி பண்ணி இருக்கிறீங்க? சூப்பர் சூப்பர். எங்களுக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்காங்க, பொட்ட புள்ள மாதிரி. பா, திருஷ்டி சுத்தி அதுதான் அம்மா இல்ல. ஓகே ஸ்வேதா, ஸோ வந்து அம்மா பக்கத்துல இந்த மாதிரி அம்மா நீங்க நிறைய போட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க. நான் வந்து பார்த்தேன், போட்டோஸ்லாம் காமிச்சிங்க. பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லைவ் வீடியோல உட்காந்துருக்கீங்க. உங்க கண்ணுல தெரியுது எனக்கு எப்படி இருக்கு பொண்ணை இப்படி பாக்குறது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி என் பொண்ணை பொட்ட புள்ளையா இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் இந்த மாதிரி பார்த்து 3 வருஷமா ஆகுது. ஏன்னா அவள் ஜிம்முன்னு அதே ட்ரெஸ்லேயே நான் பார்த்தாச்சு. இப்போ இந்த கோலத்தில் பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகுது. இதை இப்படி மாற்றி கொடுத்த மேடம்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேங்க. தேவி பியூட்டி சலூன் அவங்கதான். சரி, சரிங்க. ஸோ உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேஸ் பண்ண எனக்கு பொண்ணு இருக்காங்கன்னு யோசிக்க கூடாது. எனக்கு பொண்ணது பற்றி பேச எனக்கு எல்லாமே புல்லரிக்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ என்னதான் வந்து ஒரு அம்மாவா பொண்ணு பாடி பில்டிங் போனாலும் இல்லை ஒர்க் அவுட் பண்ணாலும் தன்னை வந்து வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிட்டாலும் அதை சப்போர்ட் பண்ணாலுமே கூட 1000 நாள் அம்மா அம்மா ஆமா அது ஒன்று இருக்கும். நான் மேஜரா ஏன் இன்னைக்கு உங்களுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, சர்ப்ரைஸ் அவங்களுக்கு இல்ல உங்களுக்கு. ஏன்னா நீங்க அந்த பிரைடல் மேக்கப் போட்டோஸ்லாம் எல்லாம் போது இல்ல கண்ணுல கிட்டத்தட்ட ஒரு தேஜஸ் பார்த்தேன். அது ஒரு எக்ஸ்ட்ரா பெருமிதம் இருந்துச்சு. ஆமா. சோ பொண்ணு என்னதான் நிறைய சாதிச்சாலுமே கூட பொண்ணா பாக்குறதுல அம்மாவுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். ஆமா. சோ இந்த பொண்ணை எவ்வளவு மிஸ் பண்ணீங்க? ரொம்ப மிஸ் பண்ணியாச்சு, ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ என் பொண்ணு என்னோட இருக்குது, ரொம்ப சந்தோஷம். சூப்பர். சோ இவங்களை இந்த மாதிரி இருக்க சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க கண்டிப்பா. இவங்களுக்கு புடவைகள்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க. ஆமா, எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதனால சண்டை வருமா ரெண்டு பேருக்கும்? சண்டை வராது, சில சமயம் கோவப்படுவா. நான் இதை பண்ண அது பண்ணுனா எனக்கு எதுவும் வேண்டான்னுட்டு கம்பல் போடுனா போட மாட்டா, பூ வைக்க மாட்டா, பொட்டு வைக்க மாட்டா. நான் இந்த பேங்கல் போடு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ட்ரெஸ்ஸு போடுனா இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படி சொல்லுவா. ஆனா இன்னைக்கு வந்து இவ்வளோ பொறுமையா இவ்வளோ நேரம் 3 ஹவர் அவ உட்காந்து இதெல்லாம் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகுது. இதுதான் என் பொண்ணுன்னு தெரியுது இப்போ எனக்கு. ஓகே, நீங்க ஆரம்பத்துல அவங்க உங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது ஒரு சின்ன தயக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும். இது வந்து எப்படி அப்படின்னு இருந்துச்சு? என்னது? எந்த தயக்கமே இல்லை. அவ இஷ்டம் எப்படி போறாலும் அதுக்கு நான் சப்போர்ட். ஓகே, ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா விட்டுருவாங்க சரியா? அம்மா அப்பா நம்ம பசங்களோட இருக்கணும் அப்படின்னு விட்டுருவாங்க பல விஷயங்கள. பட் சுத்தி இருக்கிறவங்க இந்த சொந்தக்காரங்க இவங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்க. என்னது பொண்ணு போய் இப்படி விட்டு வச்சிருக்கே, இல்ல ஏன் பொண்ணு பாடி இந்த மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும். அப்ப என் பொண்ணு எப்படி இருந்தா மத்தவங்களை பத்தி நான் கவலைப்படுறதுல, அவளது இஷ்டம் எப்படியோ, எங்க அப்பா அம்மா இஷ்டம் எப்படியோ அதே வழியில அவ போட்டோன்னு தான் நம்ம விட்டது. மற்றவங்கள பற்றி நான் கவலைப்படல. இப்போ இன்னைக்கு என் பொண்ணு எனக்கு பேரம் புகழாக வாங்கி கொடுத்ததை நான் நினைக்குவேனா, இல்லை மற்றவங்க சொல்கிறத பற்றி யோசிப்பேனா? என் பொண்ணு எது பண்ணாலும் கரெக்டாக தான் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது சொன்னாங்க ஆல்ரெடி காலையில் எடுத்த இன்டர்வியூவில் நிறைய பாடி பெயின் இருக்கும், கிராம்ஸ் இருக்கும், சொல்லி வலிகளெல்லாம் கடந்து வந்திருக்கேன். அந்த டைம்லாம் பொண்ணை பார்க்கும்போது என்ன யோசிப்பீங்க? பேஜாராக தான் இருந்துச்சு. இவ்வளோ வலியும் தாங்கி நீ இதில் இருக்கிறாளே எதுக்குன்னு கூட நான் கேட்டிருக்கிறேன். எதுக்குடி இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறது தேவையான்னு கூட நான் கேட்டிருக்கிறேன். இல்லை என்னுடைய முயற்சி நான் விட மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்மா. சரி உன் வலி எப்படியோ அதுக்கு பேக் சப்போர்ட் நான் இருக்கிறேன்.